இருக்கிற இடங்களிலே எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவேன்னு சொல்ல முடியுமா? இயேசுவே, அவரே சமாதானக்காரனர், அவரே நமக்கு எல்லாமுமாய் இருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேர சத்தத்தை உயர்த்தி கேட்ட வார்த்தையின்படி கொஞ்சம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? முடிஞ்ச எழும்பி நிற்கலாமா? let us all stand together. எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஒரு 5-10 நிமிஷம். கால் வலிச்சாலும் பரவாயில்ல, இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு தான் இருந்தோம். நல்ல கைகளை உயர்த்தி, 2 கைகளை உயர்த்தி நம் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நம் வாழ்க்கை உயர்ந்திருப்பதற்கு இயேசு தேவை. நல்ல கைகளை உயர்த்தி, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகைக்குண்டான அடையாளங்கள் எல்லாம் வேகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. பஞ்சங்கள், யுத்தங்கள் எல்லாம் நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த நாளில இரவு வேளை எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே, எனக்குள்ள அசுத்தங்கள் இருக்குமானால், தீய சிந்தனைகள் இருக்குமானால், ஆண்டவரே, நீர் வெறுக்கிற காரியங்கள் எங்களுக்குள்ள இருக்குமானால், இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே, உம்முடைய பலிபீடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய பலிபீடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஓ ரஹபா ஷஹலா தியந்தலபா. நீங்க ஜெபம் பண்ணுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசுவே, எனக்குள்ள ரகசிய பாவங்கள் இருக்குமானால், எனக்குள்ள தீய எண்ணங்கள் இருக்குமானால், ஆண்டவரே, நீர் மன்னிப்பீராக. என் கண்கள் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துங்க. பொருள் ஆசை இருக்கக்கூடாதப்பா, இச்சைகள் இருக்கக்கூடாதப்பா. நீர் எங்களை நடத்துவீராக, நீர் எங்களை நடத்துவீராக. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, என்னை கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. எல்லாரும் சொல், சுயமென்னில் சாம்பலை மாற சுத்தாவியே ஆனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்யுமே. சுயமென்னில் சாம்பலை மாற சுத்தாவியே ஆனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்யுமே. எல்லாரும் கைகளை உயர்த்தி, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, என்னை கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நல்ல 2 கைகளை உயர்த்தலாமா? சொல்லி, இயேசுவே, உம்முடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
ஓ ரபாலா தடா ரபா ஷகாரா தியந்தலபா. அபிஷேகம் பெற்றவங்க கொஞ்ச நேரம் நவமான பாஷைகளை பேசலாமா? தேவ பிரசன்னத்தை உணர்ந்து, ஆவியானவரே நீங்க எங்களுக்கு வேண்டும் அப்பா, நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. வேதத்துல மோசே ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஆண்டவரே உங்க பிரசன்னம் இல்லைன்னா நாங்க பிரயாணப்பட மாட்டோம். ஆண்டவர் உங்க சமூகம் எங்களுக்கு முன்பாய் செல்லவில்லை, ஆனால் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. உங்க சமூகம் எங்களுக்கு முன்பாய் செல்லணும் ஆண்டவரே. நாங்கள் இதனால் விசேஷித்தவர்கள், நீர் எங்களோடு வருவதினாலே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நன்மைக்கும் ஊற்றுக்காரராய் இருக்கிறாங்கள் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த பிரேயர் சென்டர்ல ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த மேல் தளத்திலப்பா உமக்கு நேராக நாங்கள் கைகளை உயர்த்துகிறோம். உங்க பிரசன்னம் இறங்கி வரட்டும் அப்பா. எங்கள் இருதயங்களை கழுவீராக. எங்கள் இருதயம் செம்மையாய் இருக்கட்டும் அப்பா. கல்லான இருதயங்கள் மாறட்டும். பொருளாசைகளை விட்டு வெளியேறட்டும். பணாசைகளை விட்டு வெளியேறட்டும். பொறாமையின் கண்கள் மாறட்டும் அப்பா. எங்கள் பேச்சு மாறட்டும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவீங்களா? நான் இந்த சொல்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எனக்குள்ள பொருளாசை வரக்கூடாது, பண ஆசை வரக்கூடாது ஆண்டவரே. நான் பரிசுத்தமா வாழணும். என் கண்கள் எல்லாம் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிற கிருபையை தாரும் ஆண்டவரே. கிருபையை தாரும் ஆண்டவரே. உங்க ரத்தத்தால் எங்களை கழுவுங்கப்பா. உங்க ரத்தத்தால் எங்களை கழுவுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, கழுவும் தீரத்தாலே காரை நீங்க இருதயத்தை. என்னை கழுவும் திருரத்தாலே காரை நீங்க இருதயத்தை. மீண்டுமாய், என்னை கழுவும், என் வீட்டை கழுவுங்கப்பா. என் இருதயத்தை கழுவுங்கப்பா. என் சிந்தையை கழுவுங்கப்பா. என்னை கழுவும் திருரத்தாலே காரை நீங்க இருதயத்தை. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம், ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. எப்போதும் எனக்கு போதுமையா. சொல்லுங்க, ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. பிரசன்னம். வாஞ்சையோடு கேட்போமா? தேவ பிரசன்னம் பிரசன்னம். எனக்காக யாவையும் எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. உம் பாதத்தில்
இறக்கி வைத்தே. நல்ல 2 கைகளை உயர்த்தி அவர் விசாரிக்கிற தேவன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த 2 நாள் ஆண்டுடைய நற்செய்தியை கேட்டீங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்துங்க. அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒருவேளை பாரங்களோடு, தேவைகளோடு, பலவிதமான பிரச்சனைகளோடு, கண்ணீரோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவர் பாதத்துல உங்க இருதயத்தை ஊற்றிருங்க. உங்க கண்ணீருக்கெல்லாம் பதில் உண்டு. கைகளை உயர்த்தி இருக்கும் போது நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என் வீட்டுல உங்க பிரசன்னை இறங்கி வரட்டும் அப்பா. இந்த நாளிலிருந்து என் வீட்டுல ரட்சிப்பின் சத்தம் உண்டாகட்டும். நீதிமான் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் என்று எழுதியிருக்கிறதே, அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எங்கள் கூடாரங்களிலே எழும்பட்டும் அப்பா. எங்கள் கூடாரங்களில் எழும்பட்டும் ஆண்டவரே. எங்கள் கூடாரங்களிலே எழும்பட்டும் அப்பா. எங்கள் வீடுகளுக்குள்ளே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எழும்பட்டும் ஆண்டவரே. அழுகையின் சத்தம் ஓய்ந்து போவதாக, புலம்பலின் சத்தம் ஓய்ந்து போவதாக, வறுமைகள் ஒளிந்து போகட்டும் ஆண்டவரே. வியாதிகள் விலகி போகட்டும் அப்பா. எங்கள் வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களாக. சொல்லுங்க, வீடு ஒரு குட்டி பரலோகமாய் மாறட்டும். என் வீடு ஒரு குட்டி பரலோகமாய் மாறட்டும். ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து பாடலாம் சத்தமா. அல்லேலூயா. நீங்கள் பாடும்போது தேவ பிரசன்னம் உங்களை மூடுகிறது. தேவ மகிமை உங்களை நிரப்புகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் படிந்து தொழு. எல்லார் கைகளை உயர்த்தி ஆமென். கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் ஆவில நிரம்பி எல்லாரும் இயேசுவேன்னு சொல்லி கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க துதிக்க 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 எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது.
எல்லா ஆசீர்வாதத்தின் தடைகள் உடைக்கப்படுவதாக. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. வியாதிகள் விலகி போகட்டும், பலவீனங்கள் விலகி போகட்டும். ஆவியானவர் ஆட்கொள்ளுங்கப்பா, ஆவியானவர் ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுவீராக. பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கட்டும் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ பிரசன்னம் இருப்பதாக. கைகளை உயர்த்தி கடைசியாக 2 கைகளை முடிஞ்ச 2 கைகளை உயர்த்தி ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். நினையாத நாளிலே அவர் வருவார். இந்த வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேணும். நற்செய்தி என்ற ஆண்டவருடைய வருகையில நாம் காணப்பட வேண்டும், கைவிடப்படக்கூடாது. நல்ல கைகளை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஓ ரபாலா ஷந்த ரபா. எங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணும், கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். ஒருவரும் கைவிடப்படக்கூடாதப்பா, ஒருவரும் கைவிடப்படக்கூடாது. ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. உம்முடைய கரம் நீட்டப்படட்டும் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு கண்ணீர் துடைக்கப்படுவதாக. இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவரே நீ செவி சாய்த்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். அல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கடைசியா இந்த பாடலை மாத்திரம் பாடி முடிக்கலாம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வந்திரங்குமே. கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ராத்திரி வேளை உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம். நீர் எங்களை நடத்துங்க. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் கர்த்தர் பேரில் இருக்குமானால், இயேசுவின் பேரில் இருக்குமானால் நாம் அசைக்கப்படுவதில்லை. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, இந்த இயேசுவை நான் விடமாட்டேன், நான் இயேசுவை நான் விடமாட்டேன். என் கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை, தலை குனிந்து போவதில்லை. கர்த்தர் என்னை எழும்பச் செய்வார், என்னை பெருக பண்ணுவார், என்னை ஆசீர்வதிப்பார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.